டிவிகே ஐடிவிங் அண்ட் ரூட் மாஃபியா நீங்க என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்கீங்க. ஆனா நீங்க பயன்படுத்தின விதம் ரொம்ப ரொம்ப தப்பு. எதுக்காக என் புகைப்படத்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல மணவாள நகர்ல மின்தடை காரணமாக போராடிய பெண் நான் தான் சொல்லியிருக்கீங்க. அந்த பெண் நான் இல்ல, நான் திருவள்ளூர் மாவட்டமும் கிடையாது. 9 மணில இருந்து கரண்ட் இல்ல, யாரு வந்து பார்க்கவும் இல்ல, யாரும் தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது. எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. பெண் நான் இல்ல, நான் திருவள்ளூர் மாவட்டமும் கிடையாது. நான் ஐடிவிங்ல திமுக ஐடிவிங்ல தான் இருக்கேன். அதனாலதான் திவ்யா செல்வராஜ் அவங்களோட ஒரு போட்டோ எடுத்து நான் போட்டிருக்கேன். அந்த புகைப்படத்தை எடுத்து நீங்க ஒன்னா போட்டிருக்கீங்க. இது மிகப்பெரிய தவறு இல்லைங்களா? ஒரு பெண்ணோட புகைப்படத்தை எடுத்து அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தாம நீங்க எப்படி போடலாம்? உங்களுக்கு பேக் நியூஸ் பண்றது உங்களுக்கு அதுதான் தொழில், சரிங்களா? அந்த பொய்ய செய்திகளே பரப்புறதுக்கே பேர் போனவர் சிடிஆர் நிர்மல்குமாரும் சரி, ஆதவர்ஜுனாவும் சரி. நீங்கெல்லாம் அதை செய்யலாம், சரிங்களா? ஆனா எங்க தலைவர் பேரை போட்டு நீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. திமுக என்னைக்குமே தவறான தகவல்களை தராது. ஏன்னா டிஎம்கே ஐடிவிங்ல இருந்து வந்துச்சுன்னா அந்த தகவல் சரிபார்க்கப்பட்டு உறுதித்தன்மையோட தான் தரும். இப்படி உங்களை மாதிரி டிவிகே ஐடிவிங்ல தர மாதிரி மிக மோசமா மட்டமா மக்களுடைய போராட்டத்தை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு தகவல் வராது. மக்கள் தங்களுக்கு மின்சாரம் இல்லைங்கிறதுக்காக போராடுனதை நீங்க டிஎம்கே ஐடிவிங்ல இருந்தவங்க சொல்லி எவ்வளவு கேவலப்படுத்திருக்கீங்க. திமுக ஐடிவிங்ல இருக்கிறவங்களே இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டுக்கு மின்சாரம் இல்லைன்னா அவங்க போராடக்கூடாதா? அப்படி ஏதாவது இருக்குங்களா சட்டத்துல? என்ன அணுகுமுறை இது? இது மிகவும் வன்மையான கண்டனங்களுக்குரியது. இந்த மாதிரி தகவல் போட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எங்க லீகல் விங் மூலியமா தான் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.